இன்னைக்கான நாள்லயுமே நிறைய கம்பெனிஸ் உடைய Q4 ரிசல்ட்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்தது. ஒன்னொன்னா வந்து பார்த்துருவோம். அப்புறம் இன்னைக்கான நாள்ல நிறைய சேஞ்சஸ் எக்கனாமிக் வைஸ்ல வந்து நடந்திருக்கு. எல்லாமே ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். அப்பதான் நமக்கு வந்து கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். நம்மளோட பட்ஜெட் இப்ப எப்படி சேவ் பண்றது? ஏன் அப்படின்னா இன்னைக்கான நாள்ல பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஏத்திருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையில 107 ரூபாய் கிட்ட வந்து பெட்ரோல் வந்து போயிடுச்சு. இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஏற போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதுக்கு ப்ரிப்பேரா இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் இன்னைக்கான நாள்ல. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நியூஸ்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஹீரோ மோட்டோகாப்ல இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஃபினான்ஷியலா 2026 டு 27 அவங்களோட பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபினான்ஷியலா 2026 சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. 2027 அவங்களோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து டபுள் டிஜிட்ல வந்து இருக்கணும் அப்படின்றது உங்களோட நோட்டா வந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சேல்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட காம்படிட்டர்ஸை விட இவங்க அதிகமான சேல்ஸ் வந்து நடக்கணும், மார்க்கெட் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கான பிளான் வந்து பண்றாங்க. ஹீரோ வந்து 12 புது மாடல்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க ஃபினான்ஷியலா 2027. அதான் லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு வேரியன்ஸ்ல 40ல இருந்து 50 வேரியன்ஸ் கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் வந்து பண்ணி விடுறாங்க. அதாவது இருக்கிற வெர்ஷன்ஸே கொஞ்சம் வந்து மாத்தி விட்டுறாங்க. ஸோ இதனால அந்த ஒரு ஏற்கனவே இருக்கிற வண்டியா இருந்தாலும் கூட அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. 125 சிசி ஸ்கூட்டர்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல், இதில் தான் ஃபோக்கஸ் ஏரியாவா வந்து இருக்கு. 50% அவங்களோட ஸ்கூட்டர் சேல்ஸ் வந்து நடக்கிறது ஈவியா தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2030 அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவி ப்ரொடக்ஷன் 3 மடங்கு வந்து ஏற்ற போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். ஸ்கூட்டர் டிமாண்ட் நல்லா இருக்கு. பெட்ரோல் வந்து இவி செக்மெண்ட்ஸ்ல ஸ்கூட்டர் டிமாண்ட் நல்லா இருக்கு. ஹீரோவோட கம்பைன்டு சேல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 54 லட்சம் வண்டிக்கு மேல வந்து வித்திருக்காங்க மோட்டார் சைக்கிள்ஸ்ல. 5 லட்சம் வண்டிக்கு மேல வித்திருக்காங்க இங்க வந்து ஸ்கூட்டர்ஸ்ல. இவங்களோட காம்படிட்டரான ஹோண்டா வந்து பார்க்கும்போது 25 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்க மோட்டார் சைக்கிள்ஸ்ல. பட் ஆனால் ஸ்கூட்டர்ஸ்ல 31 லட்சம். ஸோ எப்படி பார்த்தாலுமே இங்க மோட்டார் சைக்கிள்ஸ்ல டாமினேட் பண்றது இங்க ஹீரோ வந்து இருந்தாலும் ஸ்கூட்டில டாமினேட் பண்றது இங்க ஹோண்டா வந்து இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஹெவியா தான் வந்து இருக்கு. பட் ஆனால் இவங்க ஈவில கொஞ்சம் பெனட்ரேட் ஆக பாக்குறாங்க ஹீரோ மோட்டோகாப். ஸோ எப்பவுமே ஆஸ் இன்வெஸ்டர் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ மோட்டோகாப் வேணும் அப்படின்னா நம்ம 1 2 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது டாடா மோட்டர்ஸ்க்கும் ஸ்டெல்லண்டிஸ்க்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கிறது வந்து பார்த்தோம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே சிம்பிளா தெரியும். ஸ்டெல்லண்டிஸ்ன்றது ஒரு பெரிய ஆட்டோமொபைல் பிளேயர். ஸோ இவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஜீப் ஒன்று தயாரிக்க போறாங்க. அந்த ஒரு ஜீப் வந்து இந்தியாவில் உள்ள நம்ம டாடா மோட்டர்ஸ் கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து அவங்களோட வெஹிக்கல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து தயாரிக்க போறாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெல்லண்டிஸ்க்கு ஒரு ஜீப் வந்து தேவை. அது வந்து டாடா மோட்டர்ஸோட அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி, அதாவது அவங்க வண்டி தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற இன்ஜினியரிங் ஆட்களை வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு வண்டி வந்து தயாரிச்சு கொடுக்க போறாங்க. குளோபல் லெவலில் அது வந்து மார்க்கெட் போக போகுது. ஸோ இதனால என்ன ஒரு பெனிஃபிட் வந்து டாடா மோட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா குளோபல் பிளேயரா வந்து மாற போறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குளோபல் பிராண்டே இவங்க நம்பி அந்த ஒரு ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, தயாரிச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் தானே. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனில ஒரு பிளஸ் அப்டேட்டா இருக்கு. இவி மார்க்கெட்ல இருக்க சேலஞ்சஸை பத்தி இந்த ஒரு ஸ்டெல்லண்டிஸ் நிறுவனம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து, அதாவது நார்த் அமெரிக்காவோட சேல்ஸ் வந்து இங்க வந்து டிராப்ல வந்து இருக்கு. சைனா யூரோப்ல நல்ல சேல்ஸ் இருந்தாலும் கூட யூஎஸ்ல வந்து டிராப் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி இந்த ஒரு மூவ் வந்து எடுத்துட்டு வராங்க. அடுத்தது ஐடிசி ஸ்டாக் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல வந்து 1.5% வந்து இறங்கி இருக்கு. நல்ல ஒரு Q4 ரிசல்ட்ஸ் இருந்தாலும் கூட மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்து ஒன் டைம் கெயினா வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ் டிமெஜர் பண்ண ரீசன்னால லாஸ்ட் இயர் Q4ல வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து காமிச்சாங்க. பட் ஆனால் அதுல இருந்து இப்போ 72% விழுந்த மாதிரி வந்து காமிச்சாங்க. பட் ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து ஏறி தான் இருந்துச்சு. ரெவன்யூ 17% வந்து ஏறி இருக்கு. சிகரெட் பிசினஸோட ரெவன்யூ 32%, எஃப்எம்சிஜி பிசினஸோட ரெவன்யூ 15%, டிவிடெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜேஎம் ஃபைனான்சியல் சர்வீசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டார்கெட் பிரைஸ் வந்து 325 ரூபாய் வைக்கிறாங்க. எலாரா செக்யூரிட்டிஸ் வந்து இன்னும் அக்குமுலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டார்கெட் பிரைஸ் வந்து 335 ரூபாய்க்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே நல்ல ஒரு நோட்ல தான் இங்க ஐடிசி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட்லுமே 5% கிட்ட வந்து இருக்கு. அடுத்தது விப்ரோ கம்பெனி அந்த பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தின அப்டேட் வந்து வந்திருக்கு. ஜூன் 5ஆம் தேதி வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. 15 கோடி ரூபாய்க்கான பைபேக், 250 ரூபாய் பர் ஷேருக்கு வந்து பைபேக் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட 60 கோடி ஷேர்ஸ் வந்து உள்ள இன்வால்மெண்ட் வந்து ஆகுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இங்க டிவிடெண்டா வந்து கொடுக்காம எக்ஸஸா இருக்க கேஷை வந்து இந்த மாதிரி பைபேக், அக்விசிஷன்ஸ், அப்புறம் பெரிய பெரிய டீல்ஸ்க்காக நாங்க வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 12,000 கோடி ரூபாய்க்கான பைபேக் ஃபினான்ஷியல் 2024 வந்து பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய பைபேக் அது வந்து இருக்கு. ஸோ அவங்க பிசினஸ் மேல அவங்களே நம்பிக்கை வச்சு இதை வந்து பண்றாங்க. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஐபிஓ பத்தி ஒரு டீடைல் வந்து வந்திருக்கு. 130 இருந்து 160 பில்லியன் டாலருக்கான ஒரு வேல்யூஷன் உள்ள ஒரு ஐபிஓ வந்து உள்ள வராங்க. ஸோ முன்னாடி வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெட்டா, கூகுள், கேகேஆர் மாதிரி வந்து பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே 20.5 பில்லியன் டாலர் வந்து இங்க ஜியோல 2020 அந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 2 3 மடங்கு அதிகமான ஒரு ரிட்டர்ன் வந்து இருக்காங்க. இந்த ஒரு ஐபிஓ டைம்ல அவங்க ஆஃபர் ஃபார் சேல் போட்டு அவங்களோட ஸ்டேக் வித்துருவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஸ்டேக்ஸ் வந்து விற்க போறது கிடையாது. ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ வரும்போதே அந்த ஒரு ஐபிஓ வந்து ஃப்ரெஷ் இஷ்யூஸ் மட்டும் தான் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வருது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜியோ வந்து ஒரு டெலிகாம் கம்பெனியா மட்டும் இல்லாம ப்ராட்பேண்ட், கிளவுட், அப்புறம் இங்க என்டர்பிரைஸ் சர்வீசஸ், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அதனால இந்த ஒரு லிஸ்டிங்ல ஒரு வேல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதனால யாரும் செல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கோல்கேட் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1595 கோடி ரூபாய் மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் எஸ்டிமேட்ஸை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கு.
ரெகுலர் ப்ராடக்ட், பிரீமியம் ப்ராடக்ட் 2 இடத்துலயுமே நல்ல ஒரு சேல்ஸ் வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 0.5% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல விழுந்திருக்கு. எபிட்டா 510 கோடி ரூபாய், மார்ஜின் வந்து ஸ்லைட்டா டிக்ளைன் ஆயிருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓவரால் growth ரேட்டை பொறுத்தளவுல பிரீமியம் ப்ராடக்ட்ஸோட growth ரேட் வந்து 3 மடங்கு வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா மத்த ப்ராடக்ட்டோட பிரீமியம் ப்ராடக்ட்டோட சேல்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோன்றது இவங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியலா 2026 அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியா இருக்கு. 1400 கோடி ரூபாய் போன வருஷம் அப்படின்னா இப்போ 1300 கோடி ரூபாய் தான். ஸோ கம்மியா இருக்கு. மெயினான ரீசன் வந்து ஜிஎஸ்டி அப்புறம் டாக்ஸ் ரிலேட்டடான அந்த ஒரு காஸ்ட். இந்த ஒரு கம்பெனி 24 ரூபாய் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. டோரன் ஃபார்மா கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் இங்க வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து 389 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 42% வந்து ஏறி இருக்கு. 4197 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 3000 கோடி ரூபாய், இந்த வருஷம் வந்து 4100 கோடி ரூபாய். ஸோ மெயினான growth வந்து இந்தியா ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ்ல வந்து இருக்கு. இந்தியால 43% புது ட்ரக்ல இருந்து சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. செமிகுலேட்டட் ட்ரக்ல அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கு. புதுசா ஒரு லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. அது வந்து 38% மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்குது. ஓரல் பிளஸ் இன்ஜெக்டபிள் ரெண்டும் சேர்ந்து இந்த ஒரு சேல்ஸ் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்குது. ஃபுல் இயரோட அந்த ஒரு ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 21% வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 12% வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு கம்பெனியுமே 9 ரூபாய் அந்த டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் 1520 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. 12% இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அப்பா இருக்கு. ரெவன்யூ 16% வந்து ஏறி இருக்கு. 6080 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து 3 லட்சம் வண்டிக்கு மேல வந்து வித்திருக்காங்க. 12% வந்து ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து 350 சிசி பைக்ஸ்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் இப்போ வந்திருக்குல்ல, அது வந்து ரெக்கார்ட் சேல்ஸ், ரெவன்யூ எல்லாமே மேக் பண்ணி கொடுத்த ஒரு Q4 ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. ரெவன்யூ இந்த ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 பார்க்கும்போது 24% வந்து ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 17% வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் இந்த பிசினஸ் உள்ள கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. Q4 அந்த ஒரு யூனிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 33,000 வண்டிக்கு மேல வித்திருக்காங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 வந்து பார்க்கும்போது ரெவன்யூ இந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்லயுமே சூப்பரான பிசினஸ் குரோத்ல வந்து இருக்கு. ராயல் என்ஃபீல்டுல ஒரு 2200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. 1000 இருந்து 1200 கோடி ரூபாய்க்கு வந்து இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட ஒரு புது இவி எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கு, ஃபிளையிங் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லான்ச்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராயல் என்ஃபீல்ட்ல. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சன்ஃபார்மா கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் 26% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 26ன்றது கொஞ்சம் பெரிய நம்பர் தான் சன்ஃபார்மா கம்பெனிக்கு. 2700 கோடி ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. என்னதான் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 26% வந்து ஏறி இருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 19% வந்து விழுந்திருக்கு. ரெவன்யூ 12% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறினாலும் கூட குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல விழுந்திருக்கு. எபிட்டா சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து ஸ்லைட்டா டிப் ஆயிருக்கு. ஃபுல் ஃபினான்ஷியல் 2026 நெட் ப்ராஃபிட் 5%, ரெவன்யூ வந்து 11% மேல வந்து ஏறி இருக்கு. இந்தியா ஃபார்முலேஷன் பிசினஸ் சூப்பரா வந்து இருக்கு. 14% வந்து ஏறி இருக்கு. அண்ட் நீங்க யூஎஸ் பிசினஸ் வந்து ஸ்லைட்டா டிக்ளைன் தான் இருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல நல்ல ஒரு growth வந்து போயிட்டு இருக்காங்க. கம்பெனி வந்து 5 ரூபாய் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த வருஷம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல அதிகமா விழுந்தது வந்து எல்டிஐ மெயின்ட்ரி கம்பெனி வந்து விழுந்திருக்கு. 33% வந்து விழுந்திருக்கு. டிசிஎஸ் 27% வந்து விழுந்திருக்கு. இன்ஃபோசிஸ் 26%, எக்ஸெல்டெக் 28%, அண்ட் தென் விப்ரோ 23%. எல்லாமே ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் தான். ஸோ ஆட்டோமேஷன் வந்துடும் அப்படின்ற ஒரு ஃபியர் ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸோட அந்த ஒரு ரெவன்யூ வந்து இங்க காணாம போகுது. ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2027 என்ன சொல்றாங்க அப்படின்னா வேஜ் ஹைக்ஸ் வந்து நடக்க போகுது. அதாவது இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு காஸ்ட் வந்து ஏற்ற போறாங்க. ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதிகமா. பிரைசிங் ப்ரெஷர் வந்து இருக்கு. ஸோ நிறைய டீல்ஸ் வந்து இங்க ரேம்ப் அப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இந்த கம்பெனிக்கு மிக்சடா தான் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2027 இந்த எல்லா கம்பெனிஸுமே அடி வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்லுது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தலுமே இங்க ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ப்ரெஷர்ல தான் இருக்கு. அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு டைம்ல நம்ம என்ன மாதிரியான அப்ரோச் எடுக்கணும் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஒரு ரீசன்ஸ்னால எல்லாமே கீழே இறக்குனாங்க அப்படின்னும் போது நம்ம போல்டான டிசிஷன்ஸ் எடுத்து கன்சிடர் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்கணும். இது ஒரு ரிஸ்கியான பிட்டா தான் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்து எப்படிலாம் ரெவன்யூ வந்து காலி பண்ணது அப்படின்னா காலி பண்ணிக்கணும். பட் ஆனால் டாப் பிளேயர்ஸ் வந்து இங்க கம்பேக் ஆயிடுவாங்க, சர்வைவல் ஆயிட்டு திரும்ப வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில வந்து நம்ம பெட் வந்து எடுத்து வைக்கிறோம். ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்போ ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து மூடிட்டாங்கல்ல, இதனால என்ன ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல வந்து இங்க பெட்ரோல் வந்து டீசல் விலையை வந்து இன்னைக்கு காலைல கூட ஏத்திட்டாங்க. 2 ரூபாய் கிட்ட வந்து ஏத்திட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம சென்னையில வந்து இப்போ பார்க்கும்போது பெட்ரோலோட விலை வந்து 107 ரூபாய் கிட்ட வந்து வந்துருச்சு. டீசலுமே அந்த ரேட்டுக்கு கிட்ட வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து மூடி வச்சிருக்கிறது. 11 பில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து வெளியே வரக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு ஆயில் சப்ளை வந்து குறைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 10% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை. ஸோ இதனாலதான் இந்த ஒரு எஃபெக்ட் எல்லாமே நடந்திருக்கு. இந்தியாவோட ஜிடிபில 5% வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்றது ஆயில் தான் இம்போர்ட் வந்து பண்றோம். அது வந்து 7.5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா நம்ம கிட்ட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து இங்க குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால எல்லாமே வந்து பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கு பிரச்சனையா தான் இருக்கு. ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட் பிரச்சனையில தான் வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திருந்தேன். அதுல ஒரு ஆர்டிகல் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப கரண்டா இருக்கிற அந்த ஒரு ஆயில் பிரைசஸ் வந்து ஏறினது, அப்புறம் நம்ம ஊர்ல வந்து இந்த பெட்ரோல் அந்த டீசல் பிரைசஸ் வந்து இப்ப நம்ம மேல ஏத்தி விட்டுறாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து பெட்ரோல் அந்த டீசல் விலை வந்து ஏத்துனாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு காலையிலயும் ஏத்துனாங்க பாத்தீங்களா,
அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியான லெவல் தான் சொல்றாங்க. எந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம தண்ணிய வந்து இப்போ சுட வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த தண்ணிய வந்து சுட வைக்கும்போது, ஒரு லெவலுக்கு மேல ஹீட்டுக்கு மேல நம்ம வந்து இது சுட வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து வேப்பர் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தண்ணியே வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ நம்ம இன்னும் ரீச் ஆகல. இப்போ வந்து நம்ம கொதிச்சு வந்திருக்கோம். பட் ஆனா இங்க வந்து வேப்பர் ஆகுற ஸ்டேஜ்க்கு முன்னாடியே நம்ம வந்து இங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். பட் ஆனா திரும்ப அந்த ஒரு ஸ்டவ் ஆன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. திரும்ப கொதிச்சு நம்ம எல்லா தண்ணியுமே வெளிய போகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படின்னா இருக்கிற பிரஷர் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்டிகல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபியூல் டிமாண்ட் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கான ஃபியூல் வந்து நம்ம கிட்ட கிடையாது. பட் ஆனா இப்போ வந்து என்ன ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, பெட்ரோல் அண்ட் தென் டீசல் வந்து கொஞ்சம் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பர் டேக்கு தேவைப்படுற அந்த லிட்டர்ஸ் கணக்கான அந்த ஒரு பெட்ரோல் ஆர் டீசல் வந்து பார்க்கும்போது கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈவன் இங்க வந்து ஜெட் ஃபியூல் கூட வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து சரியில்லாம தான் வந்து இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான நம்மளோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை கரெக்டா வந்து பண்ணிட்டு அண்ட் நம்ம வந்து வான்ஸ்க்காக வந்து அமௌண்ட் வந்து கண்டிப்பா வச்சிருப்போம். லைக் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கலாம்னு ஒன்று வச்சிருப்போம். இல்ல அப்படின்னா வேற எதனா புது ப்ராடக்ட் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி வச்சிருப்போம். இல்ல வேற ஏதோ ஒன்று செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். அந்த செலவு எல்லாமே கம்மி பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து நீங்க எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுல ஒரு 20% எடுத்து திரும்ப சேவிங்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா வைக்கிறது இப்போ இருக்கிற டைம்ல பெட்டரா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாத்தோட விலைவாசியுமே வந்து ஏற போகுது. ஏற்கனவே ஏறிடுச்சு. இன்னும் வந்து ஏறிட்டு தான் இருக்க போகுது. இது வந்து எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்னு சொல்லி தெரியல. இப்ப நீங்க 20% எக்ஸ்ட்ராவா வந்து நீங்க எடுத்து சேவ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் ஓரளவுக்கு இப்ப நம்மளால வந்து சர்வைவ் ஆக முடியும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா கடன் வாங்குற சுச்சுவேஷன் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. உங்களோட மந்த்லி பட்ஜெட் வந்து ஒரு 10,000 போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 12,000 எடுத்து வைங்க. இல்ல ஒரு 13,000 வந்து எடுத்து வைங்க. அதுதான் இப்ப இருக்கிற அதுதான் இப்ப இருக்க டைம்ல பெட்டரா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு இது வந்து கண்டினியூ பண்ணுவோம். மேபி 10,000 நம்ம இப்ப எடுத்து வைக்கிறது வந்து 14,000 கூட எடுத்து வைக்கிற சுச்சுவேஷன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க. சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்துறது இப்ப இருக்க பெட்டரான டைமா வந்து இருக்கு. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2.87 லட்சம் கோடி ரூபாய்க்கான டிவிடெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் லிக்விடிட்டி அப்புறம் சப்போர்ட் வந்து ஏற்படும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ அண்ட் தென் எஃப்ஐஎஸோட அந்த ஒரு ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை இப்போதைக்கு இன்னும் செல் ஆஃப் தான் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ருப்பியுமே வந்து பார்க்கும்போது வீக்கா தான் இருக்கு. ராபர்ட் கியோசாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, குளோபல் லெவல்ல மார்க்கெட் கிராஷ் வந்து நடக்கும். அதனால ரியல் அசெட்ஸான கோல்டு, சில்வர், பிட்காயின் பக்கம் போங்க அப்படின்றது இவரோட டார்கெட்டா இருக்கு. கோல்டு வந்து சொல்லும்போது இவர் எக்ஸ்ட்ரீமா வந்து சொல்றாரு. $10,000 பர் அவுன்ஸ் வந்து போகுன்றதே எக்ஸ்ட்ரீம். பட் ஆனா இவர் வந்து $1,00,000 பர் அவுன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாரு. இப்ப கரண்டா இருக்குது $4,500 பர் அவுன்ஸா தான் இருக்கு. ஹையஸ்ட் வந்து $5,500 பர் அவுன்ஸா இருக்கு. $1,00,000 பர் அவுன்ஸ்ன்றது ரொம்ப அதிகம். $10,000 பர் அவுன்ஸ்ன்றதே ரொம்ப அதிகம். ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சில்வர் வந்து $200 பர் அவுன்ஸ் வந்து போகும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாமே இந்த ராபர்ட் கியோசாகி வந்து சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அண்ட் தென் ஜிம் ரிக்கார்ட்ஸும் வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அவரோட அசம்ஷனா இது வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான வேர்ல்ட் நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானுக்கும் எங்களுக்கும் நடுவில் அந்த ஒரு நெகோசியேஷன்ஸ் பீஸ்ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ரீஓப்பன் வந்து பண்ணிடலாம் அப்படின்றது இப்போ இருக்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றதா வந்து இருக்கு. இதனால குளோபல் ஆயில் சப்ளை ரிஸ்க் வந்து இருக்குது குறையும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இதனால க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. ஸோ இது எந்த வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இங்க ட்ரம்ப்பும் வந்து நீங்க வந்து இங்க ஈரானோட கவர்மெண்ட் வந்து நெகோசியேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில நெகோசியேஷன் வந்து இப்போ பாசிட்டிவா இருக்க மாதிரி வந்திருக்கு. டீல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்றது வந்து இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. ஓரளவு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட் தான். ஸோ அதனால இன்னைக்கான நாள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 280 300 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கு கிஃப்ட் நிஃப்டி. அப்படின்னா இன்னைக்கான நாள் மார்க்கெட் வந்து ரேலி தான் ஆக போகுது. அண்ட் தென் இப்போ வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. இதுதான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. இங்க ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே சர்ஜ் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. அந்த யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை இங்க வந்து பாசிட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லாமே வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு பாசிட்டிவா தான் இருக்கு மார்க்கெட்டுக்கு. பட் ஆனா ஆஸ் இன்வெஸ்டரா வந்து பார்க்கும்போது எல்லாமே ஓகே. பட் ஆனா ஆஸ் வந்து இப்போ எக்கனாமியா வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வந்து இருப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கான நாளுமே நிறைய கம்பெனிஸ்ல Q4 ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதை பத்தினா நம்ம வந்து லேட்டரா வந்து பார்ப்போம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து இங்க வரட்டும். அந்த டைம்ல நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியான வீடியோ வந்து போடுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.